மற்ற பறவைகளுக்கு இல்லாத ஒரு குணம் மீன் கொத்தி பறவைகள்கிட்ட நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, அது இரையை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீனை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி வானத்தில் நின்றுக்கிட்டே பறக்கும். அது எப்படி நின்றுக்கிட்டே பறக்குது அப்படிங்கிறத பற்றியும், அது அப்படி நின்றுக்கிட்டே பறக்கையில் அதனுடைய ரெக்கை உடல் அசைந்தாலும் அதனுடைய கழுத்து, தலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதனுடைய மூக்கு வந்துட்டு அசையவே அசையாது. அது நேராக தான் இருக்கும். அது எப்படி உடல் இவ்வளவு அசைந்தாலும் அதனுடைய தலையும் மூக்கும் எப்படி அசையலை அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு பொருளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது தண்ணியில் வந்துட்டு உண்மையான இடம், அதாவது அந்த பொருள் உண்மையாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா தண்ணியில் அந்த பொருளுடைய ஒளி வந்துட்டு விலகும். அது சற்று விலகி தான் தெரியும். ஆனால் மீன் கொத்தி பறவைகள் எப்படி அவ்வளவு உயரத்தில் இருந்தாலுமே கூட மீன் வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இதனுடைய ஒளி விலகலை எப்படி சரி செய்து இவ்வளவு துல்லியமாக அந்த மீனை வந்துட்டு பிடிக்குது அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு துல்லியமாக அந்த மீனை பிடிக்கணும் அப்படின்னா அது சில கணக்குகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மீன் கொத்தி பறவைகள் வந்துட்டு குஞ்சாக இருந்து கொஞ்சம் வளர்ந்து வரையில் அந்த கணக்குகளை அது வந்துட்டு கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணக்குகளை அது கற்றுக்கிறதுக்கு வரைக்கும், அதாவது அது முழுமையாக அந்த கணக்குகளை கற்றுக்கிறது வரைக்கும் அதனுடைய பெற்றோர்கள் வந்துட்டு அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மீன் கொத்தி பறவைகள் கற்றுக்கக்கூடிய கணக்கு தான் என்ன அப்படிங்கிறத பற்றியும், மீன் கொத்தி பறவையுடைய வாழ்க்கை, இனப்பெருக்கம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் மீன் கொத்தி பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், முழுசாக பாருங்கள். மீன் கொத்தி இனங்கள் வந்துட்டு கொராசிஃபார்ம் அப்படிங்கக்கூடிய ஒரு பரிணாம வரிசையின் கீழே வரும். இது அல்சிட்டினிடே அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும். உலகம் முழுக்க 118 வகையான மீன் கொத்தி இனங்கள் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12 வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 வகையான மீன் கொத்தி இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே மீன் கொத்தி இனங்களை வந்துட்டு 3 வகையாக பிரிப்பாங்க. அதில் ஒன்று ஆற்று மீன் கொத்திகள், 2வது நீர் மீன் கொத்திகள், 3வது மர மீன் கொத்திகள். மர மீன் கொத்திகள் வேற, மரங்கொத்திகள் வேற. இதை மரங்கொத்திகள் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்க வேணாம். உலகத்திலேயே மிகப்பெரிய கிங்ஃபிஷர் பார்த்தோம் அப்படின்னா அது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இதோட பேர் லாஃபிங் கொக்கப்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 45 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதோட எடை பார்த்தோம் அப்படின்னா 500 கிராம், அதாவது 1/2 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் லாஃபிங் கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு கத்தையில் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் சிரிக்கக்கூடிய ஒரு ஒலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிக சின்ன கிங்ஃபிஷர் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. இது ஆப்பிரிக்கன் டார்ஃப் கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அளவில் தான் இருக்கும். வெயிட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 12 கிராம் தான் இருக்கும். மீன் கொத்திகள் வந்து மீனை மட்டும்தான் சாப்பிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது தவளைகள், பூச்சிகள், எலிகள் இது எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனால் இது வந்துட்டு ஒரு அசைவ உண்ணி தான். இது தாவரங்களை வந்துட்டு சாப்பிடாது. இந்த மிகப்பெரிய மீன் கொத்தி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய லாஃபிங் கிங்ஃபிஷர், இது சின்ன சின்ன பாம்புகளை கூட வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மீன் கொத்திகளுமே அப்படி நின்றுக்கிட்டு பறந்து தண்ணிக்குள்ளே குதித்து மீன்களை வந்துட்டு பிடிக்காது. ஒரு சில மீன் கொத்தி வகைகள் மட்டும்தான் இப்படி நின்றுக்கிட்டு பறக்கக்கூடிய ஒரு மெத்தடை வந்துட்டு செய்யும். இது வந்துட்டு ஹெவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹெலிகாப்டர் பறக்குது இல்லைங்களா, அதாவது ரெக்கையை வந்துட்டு வேகமாக அதை வந்துட்டு சுழற்சி செய்கிறதன் மூலம் அது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது நிற்கிது. அதே மாதிரி இந்த மீன் கொத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கையை வந்துட்டு ரொம்ப வேகமாக சுழற்சி செய்யும். அப்படி செகண்டுக்கு வந்துட்டு 8லேருந்து 10 தடவை வந்துட்டு அந்த ரெக்கையை வந்துட்டு வேகமாக சுழற்சி செய்கிறதுனால அது அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அது வேகமாக உடலை அசைக்கையில் புவியீர்ப்பு விசையை வந்துட்டு சமநிலைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அசையில் கூட அதனுடைய கழுத்து பகுதியும் கண்ணும் அந்த தலையும் வந்துட்டு அசையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மீன் கொத்தியுடைய உள்காதும் மூளையுடைய அமைப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உள்காது வந்துட்டு அந்த புவியீர்ப்பு விசையை வந்துட்டு, அதாவது அந்த தசைகளும் வந்துட்டு சேர்ந்து அந்த புவியீர்ப்பு விசையை பேலன்ஸ் பண்ணி அந்த கழுத்து வந்துட்டு அழகாக வந்துட்டு அன்னிச்சை செயல் மூலமாக வந்துட்டு அந்த கழுத்தும் தலையும் கண்ணும் அசையாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அசையாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ தண்ணிக்குள்ளே நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணிக்குள்ளே மீன் இருக்கையில் அந்த மீன் வந்துட்டு எந்த இடத்துல நிற்கிது, அது எந்த இடத்துல மூவ் ஆகுது, அது எந்த இடத்துல வந்துட்டு நம்ம உள்ள தண்ணிக்குள்ளே வந்துட்டு இந்த மீன் கொத்தி போணுச்சு அப்படின்னா அதை எப்படி சரியாக பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்படி பறக்கையில் அந்த கழுத்தும் கண்ணும் அசையக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அந்த தசைகளும் இந்த உள்காதும் இந்த மூளையும் வந்துட்டு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மீனை வந்துட்டு அது குறி வைக்கையில் அதனுடைய கண்ணோட அமைப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதோட கண்ணோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான போவியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த ஒளி விலகலை வந்துட்டு சரி செய்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலையை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கண்களுடைய லென்ஸை வந்துட்டு முன்னும் பின்னும் நகர்த்தக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த பறவைகளுக்கு இருக்குது, இந்த மீன் கொத்தி இனங்களுக்கு இருக்குது. அதனால அது வந்துட்டு சரியாக வந்துட்டு அந்த ஜூம் செய்து பார்க்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறதுனால ஒளி விலகலை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் வந்துட்டு மூளையும் வந்துட்டு நிறையா ப்ராசஸ் பண்ணும். அப்படி ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணிக்குள்ளே வந்துட்டு செங்குத்தாக விழுகும். அப்படி விழுகையில் அதனுடைய மூக்கு அது வந்துட்டு ஒரு கூர்மையாக இருக்கிறதுனால அது தண்ணியை வந்துட்டு கிழிச்சிக்கிட்டு ரெக்கையை வந்துட்டு மடக்கிட்டு உள்ளே போகும். அப்படி உள்ளே போகையில் அந்த தண்ணீருடைய அலைகள் வந்துட்டு
அந்த மீனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னா மீன் வந்துட்டு தப்பிச்சு போயிடும். ஆனால் அந்த தண்ணீருடைய அலைகள் வந்துட்டு அந்த மீனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குள்ளேயுமே இது அழகாக உள்ளே பூந்து அதே மாதிரி தண்ணியில் மேலே எலும்ப வரும்ல, அது மாதிரி மீனை பிடிச்சிட்டு அந்த சக்தியிலேயே வந்துட்டு அப்படியே அந்த எதிர் சக்தியிலேயே அழகாக நீருக்கு மேலே வந்து பறந்து வந்து மரத்தோட கிளையில் வந்துட்டு உட்காந்து அந்த துடிக்கக்கூடிய மீனை வந்துட்டு அப்படியே பட்டுன்னு அடிக்கும். அந்த கிளையில் அடித்து அதை செயலிழக்க செஞ்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மீன் கொத்திகள் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு மீன் மட்டும் இல்லாமல் ஒரு சில மீன்களை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துடும். அதால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அது எல்லா மீனையுமே சாப்பிட முடியாது. எல்லா மீனையும் அதாவது ஒரு சில மீனை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரே ஒரு மீனை மட்டுமே வந்துட்டு சாப்பிடும். ஒரு சில மீன் கொத்தி இனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பறந்துக்கிட்டே அந்த மீனை வந்துட்டு சாப்பிடக்கூடிய தன்மை அந்த மீன் கொத்திகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் கொத்திகள்கிட்ட நமக்கு பிடிச்சது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அதோட கலர் தான். அந்த ப்ளூ கலர் வந்துட்டு சேர்ந்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ப்ளூ கலருக்கு வந்துட்டு அந்த மீன் கொத்திகள்கிட்ட நிறமிகள் கிடையாது. அது ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒளி விலகலை வந்துட்டு பயன்படுத்தி தான் அந்த கலரை வந்துட்டு கொடுக்குது. மீன் கொத்திகள் ஏன் பெரும்பாலும் நீல கலரில் இருக்குது அப்படின்னா இப்போ தண்ணிக்கு மேலே மீன் வந்துட்டு ஒரு வேளை வானத்தை பார்க்கையில் இப்படி இந்த மீன் கொத்திகள் வந்துட்டு ப்ளூ கலராக இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு தெரியறதுக்கு, அதாவது அந்த பறவை வந்துட்டு தெரியறதுக்கு முடியாது. அதாவது மீன்களால் வந்துட்டு எல்லாமே, அதாவது வானமும் ப்ளூவாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு சரியாக வந்துட்டு அது மீன் கொத்தி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பெரும்பாலான மீன் கொத்திகள் வந்துட்டு ப்ளூ கலராக இருக்குது. சரி, இப்போ இந்த மீன் கொத்தி வந்துட்டு குஞ்சிலேருந்து வளர்ந்து எப்போ வந்துட்டு இந்த மீன் பிடிக்கக்கூடிய, அதாவது இந்த நீருக்குள்ளே மூழ்கி சரியாக துல்லியமாக மீன் பிடிக்கக்கூடிய கணக்கை எப்போ கற்றுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மீன் கொத்தியுடைய இனப்பெருக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா அது மோனோகாமஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க முறையை கொண்டது தான். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதாவது பெண்ணுக்கு வந்துட்டு ஆண் பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கும். யார் கொண்டு வந்த உணவு வந்துட்டு சரியாக இருக்கோ, அதுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோ அந்த பறவை வந்துட்டு அதை தேர்ந்தெடுக்கும். அந்த ஆண் பறவை வந்துட்டு தேர்ந்தெடுக்கும். ரெண்டும் வந்துட்டு இணை சேர்ந்து கூடுகளை வந்துட்டு அமைக்கும். கூடுகள் பார்த்தோம் அப்படின்னா அது மரத்துலேயோ இல்லை வேற எங்கேயுமே அமைக்காது. ஆற்று படுகைகளில் வந்துட்டு துளைகளை வந்துட்டு அமைக்கும். அப்படி கிடைமட்டமாக 1 மீட்டர் வரைக்குமே துளைகளை வந்துட்டு அமைச்சு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அறை மாதிரி ஒரு அமைப்பை வந்துட்டு அமைக்கும். அதில் வந்துட்டு குச்சிகளோ புற்களோ இதெல்லாம் கொண்டு வந்து போடாது. வெறும் தரையில் தான் வந்துட்டு முட்டையை போடும். அதில் பார்த்தோம் அப்படின்னா அது சாப்பிட்ட அந்த மீனுடைய முட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்கள் அந்த பொருட்களை தான் கொண்டு வந்து போட்டு 3லேருந்து 7 முட்டைகள் வரைக்குமே அதில் போடும். அப்படி 22 நாட்கள் அடை காத்ததுக்கு பிறகு குஞ்சுகள் வந்துட்டு வெளியில் வரும். அப்படி குஞ்சுகள் வெளியில் வந்ததோட ஆண் பறவையும் பெண் பறவையும் மாற்றி போயிட்டு உணவுகளை கொண்டு வந்து இந்த குஞ்சுகளுக்கு வந்துட்டு கொடுக்கும். சில மீன் கொத்தி இனங்கள் இருக்குது, அது கூட்டு இனப்பெருக்க முறையை வந்துட்டு கொண்டது. இது என்ன செய்யும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த குஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குஞ்சுகள் வந்து பறவைகளாக மாறி இருக்கும். அது வந்து இதுகளுக்கு, அதாவது இப்போ போட்ட அந்த குஞ்சுகளுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு செய்யும். சில கூட்டு இனப்பெருக்க முறையும் வந்துட்டு இந்த மீன்கொத்தி பறவையினங்கள் வந்துட்டு செய்யும். இப்படி உணவை வந்துட்டு அழிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் வந்துட்டு மெல்ல மெல்ல வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் அது கூட்டிலேருந்து, அதாவது அந்த பொந்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு இப்போ தான் அந்த நேரம் என்ன அப்படின்னா அது மரக்கிளையில் வந்துட்டு அமர்ந்து மீனை வந்துட்டு பிடிக்கணும். உடனே போய் அது வந்துட்டு மீனை பிடிச்சிட முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மூளையும் அந்த கண்ணும் வந்துட்டு கரெக்டாக அது வந்துட்டு தண்ணிக்குள்ளே ஒளி விலகல் இல்லாமல் கரெக்டாக என் மீன் வந்துட்டு ஒளி விலகலில் மீன் வந்துட்டு எங்கே தெரியுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். அப்படி பார்த்து அது வந்துட்டு உள்ளே போய் அதை வந்துட்டு பிடிச்சி வந்துட்டு சாப்பிடணும். இப்படி அது வந்துட்டு நிறையா தடவை வந்துட்டு இந்த கோணத்தை வந்துட்டு சரி செய்கிறதுக்காக நிறையா தடவை வந்துட்டு பயிற்சிகள் செய்யும். உடனேலாம் அந்த மீன்களை வந்துட்டு அதால் பிடிக்க முடியாது. அப்படி இது பயிற்சி செய்யக்கூடிய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண் பறவையும் பெண் பறவையும், அதாவது இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் தான் இதுகளுக்கு வந்துட்டு உணவு வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும். இப்படி அது பயிற்சி செய்யலை. இது வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு பறக்கிறதுனால இந்த மீன் கொத்திக்கு இன்னொரு அபாயம் என்னென்னா இது வேகமாக வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகிறதுனால தண்ணிக்குள்ளே சில பொருட்களில் வந்துட்டு இது அழகு போய் மாட்டிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே சாகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. இறந்து போயிடும். இது மாதிரி நிறையா மீன் கொத்திகள் வந்துட்டு இறந்து போயிடும். இப்படி அது ப்ராக்டிஸ் பண்ணையில் கூட சில குஞ்சுகள் வந்துட்டு இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இறந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வும் வந்துட்டு நடக்கும். இப்படி பல தடவை வந்துட்டு இந்த கணக்கை வந்துட்டு அது கற்றுக்கும். அதாவது கணக்குனா இப்போ நாம் செய்கிற மாதிரி இந்த ஃபார்முலாஸை வச்செல்லாம் கிடையாது. அதனுடைய கண்ணுடைய பார்வையும் மூளையுடைய அந்த ஒருங்கிணைப்பையும் வச்சு அதனுடைய தூரத்தை வந்துட்டு அதுவே வந்துட்டு அனிச்சை மூலமாக அளவீடு செய்து கரெக்டாக அந்த துல்லியமாக மீனை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு பல முறை வந்துட்டு இதை செஞ்சு பார்க்கும். அப்படி ஒரு தடவை 2 தடவை தான் கரெக்டாக வந்துட்டு அந்த மீனை வந்துட்டு பிடிக்கும். அப்படி இது சரியாக மீனை பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாய் பறவையும் தந்தை பறவையும் இதுக்கு வந்துட்டு உணவு கொடுக்குறத வந்துட்டு நிறுத்திக்கும். இது தனியாக போய் இதற்கான வாழ்க்கையை வந்துட்டு தனியாக தகவமிச்சுக்கும். இப்படி இந்த மீன் கொத்தி பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இந்த மீனை பிடிக்கிறதுக்கும் தன்னுடைய இரையை வந்துட்டு பிடிக்கிறதுக்கும் மிக வேகமாக போய் நிறைய விபத்துகளில் மாட்டி இறக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்குது. அதுக்காக தான் இதனுடைய இந்த வந்துட்டு கணக்கு வந்துட்டு ரொம்ப அவசியம். இந்த கணக்கு, இந்த துல்லியம் வந்துட்டு எப்போ தவறுதோ அந்த நேரத்தில் மீன் கொத்தி பறவைகள் வந்துட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் இந்த பறவைகள் வந்துட்டு இந்த உலகத்தில் சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த
நிறையா மாசுபாடுகள், பிளாஸ்டிக் மாதிரியான மாசுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இதோட கூடை வந்துட்டு அதால் சரியாக அமைச்சிக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி மீன் கொத்திகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மயில்களை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மயில்கள் வந்துட்டு ஆண் மயிலோட கண்ணீரை குடித்து தான் பெண் மயில்கள் வந்துட்டு கர்ப்பமாகும் அப்படின்னு சில நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை உண்மையாகவே மயில்களுடைய இனப்பெருக்க முறை வந்துட்டு எப்படி இருக்கும், அதனுடைய வாழ்வியல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள்.